ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, பட்டாணி, ஒரு பச்சை மிளகாய், ஸோ தாளிப்புக்கு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொஞ்சம் பிரியாணியில் ஒரு அன்னாச்சி பூங்க. அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். நான் அரிசி வந்து நான் சாதா ரைஸ் தாங்க நான் எடுத்துக்கிறேன். பொன்னி அரிசி, நம்ம ஆர்டினரி குக் பண்ணுற ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். ஒரு உலக்கு எடுத்து 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து விசில் விட போகிறதில்ல, தம் போட்டு பண்ணுறதுனால 20 மினிட்ஸ் ஊறட்டும். அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். ஸோ ஒரு அடுப்பில் குக்கரை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வாசனை உள்ள எண்ணெய்கள் ஊற்ற மாட்டேன். ஸோ அது பிரியாணி அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நீங்கள் எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் தாளிப்பு உள்ள பொருட்கள் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு நல்லா அந்த ஸ்பைசஸ் உள்ளே இறங்க நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சு பண்ணட்டும். ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்க்க மாட்டேங்க, முழுசாக தான் போடுவேன். அந்த வாயில் விதை கடிக்கணும், குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருப்போம். ஒரு பச்சை மிளகா போட்டு அதையும் வணக்குங்க. ஸோ காரம் நிறைய சேர்த்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் பச்சை மிளகா வந்து நான் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கலாம். ஸோ பார்த்திங்களா எப்படி ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம். அதுக்கப்புறம் நான் புதினா சேர்க்குறேங்க. ஸோ புதினாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த எண்ணெயிலே இறங்கினாதாங்க பிரியாணி நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ புதினாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி போட சொல்லியிருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கணும். ஸோ வணங்குறதுக்கு தான் உப்பு. நல்லா வணக்கிட்டு எண்ணெய் தெளிஞ்ச வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ பீன்ஸு, கேரட்டு ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஹாஃப் குக் ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கேரட் கம்மி பண்ணி தாங்க போகணும், ஏன்னா பிரியாணி வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸு, கேரட் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கேரட்டை கம்மி பண்ணுங்கள். அடுத்து பட்டாணி சேர்க்க போகிறோம். பட்டாணி சேர்த்து அதையும் நல்லா வறுக்க போகிறோம். நல்லா வறுத்துட்டு நம்ம மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், பிரியாணி தூள் எல்லாம் ஹாஃப் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால தான் நான் காரம் கம்மி பண்ணி போடுவேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகணும் மசாலா பொருள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள் நம்ம கட் பண்ணி வச்சுனா நம்ம மல்லி புதினா இலைகள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் விடணுங்க. தயிர் விட்டு டக்குன்னு நம்ம வணக்கிடணுங்க, திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் டக்குன்னு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 2 உலக்கு தண்ணி தாங்க எடுத்துக்க போகிறோம். அந்த தண்ணி இப்போ வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். அப்பப்போ உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ 2 உலக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரங்கள், உப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கவும் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து போடுறோம். போட்டுட்டு 70% வந்து அந்த வாட்ரு நல்லா அப்சர்வ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் அப்சர்வ் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம தம் போடுறதுக்கு நம்ம கல்லை வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நம்மளால் 70% நம்மளால் வாட்டர் அப்சர்வ் ஆகி வரவும் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு கேஸ்கெட்டு போட்டு குக்கர் மூடி போடுறோம். போட்டு விசில் போட்டு நம்ம தோசைக்கல் மேலே வச்சு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் கல் சூடேற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம் நல்லா வைங்க, ப்ரெஷர் கொடுத்து வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கேஸ்கெட்டு போட்டு விசில் போட்டு மூடிடுங்க. நல்லா 15 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கோம். இது வந்து ஏன் இப்படி பண்ணுறோன்னா அடி பிடிக்காதுங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு அடி பிடிக்கும். ஸோ அது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவும் பார்க்க நல்லா பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம நார்மல் பொன்னி அரிசி தான் போட்டோம் பாருங்கள். அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். கிண்டி காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. ஸோ காரம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். சரி பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து எக் மசாலா தாங்க பண்ணேன் இதுக்கு சைடிஷ்ஷாக. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் சைடிஷ் வச்சுக்கோங்க. ஸோ எக் மசாலா வந்து காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து
நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி பண்ணாதாங்க டேஸ்ட்டு. நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்ந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.